ஞானசேகரன் வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துட்டு தனியாக 3 அதிகாரியை போட்டு விசாரிங்கன்ட்டாங்க. அந்த 3 அதிகாரிகள் தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவனை ஞானசேகரனை கஸ்டடி எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கணும்? விசாரணை தான் அவங்ககிட்ட போயிடுச்சு. எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க? நேருவை விரும்பின குழந்தைகள் கூட சச்சா நேருன்னு தான் சொல்லுவோம், நேரு மாமான்னு தான் சொல்லுவோம். நேரு அப்பான்னு சொன்னதில்லை. அப்பாங்கிறது அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம். அது ஸ்டாலின் போன்றவங்களுக்கு அந்த பட்டம் வந்து பொருத்தமானது இல்லை. காரணம், நீங்கள் பண்ணின அநியாயம், அட்டூழியம், ஊழல் இதெல்லாம் மாதக்கணக்கில் பேசணும். அப்படிப்பட்ட உங்களை யாருமே தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டில் படங்களை எடுத்து ஜாதி பிரிவினையையும் ஜாதி வரியையும் தூண்டிவிடும் நீங்கள் சீமான் வந்து நாட்டில் வந்து இதை உருவாக்குவார்னு பேசலாமா? ஈவேராவை பற்றி பேசிட்டா நாட்டில் வெளியே அமைதி போயிடுமா? ஈவேரா நல்ல மனிதர் இல்லையே. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தி அலசல், முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் வாந்தி மயக்கம். ஞானசேகரன் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும்போதே அவருக்கு உடல்நிலை சரியில்லை, வலிப்பு நோய் வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அப்போவே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றது எதையோ அவரை வந்து மூளைச்சலவை செய்ய போகிறாங்க, இல்லை பயமுறுத்த போகிறாங்க, இதெல்லாம் சொல்லாதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொன்னோம். இதுக்கடையில் போலீஸ் வந்து கஸ்டடிக்கு எடுத்துருக்காங்க. போலீஸ் விசாரணைக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு அநியாயம், அக்கிரமம், அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஞானசேகரன் வழக்கை வந்து உயர் நீதிமன்றம் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துட்டு தனியாக 3 அதிகாரியை போட்டு விசாரிங்கன்ட்டாங்க. அந்த 3 அதிகாரிகள் தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவனை ஞானசேகரனை கஸ்டடி எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கணும்? விசாரணை தான் அவங்ககிட்ட போயிடுச்சு. எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? யாரை காப்பாற்ற பார்க்குறீங்க? கமிஷனர் சொன்னார்ல, ஒருத்தன் தானே, அது மாதிரியே நீ சொல்லுடான்னு சொல்கிறதுக்காகத்தான் இவங்க கஸ்டடியில் எடுத்து பயமுறுத்தியிருக்காங்க. கஸ்டடியில் இருந்து வெளியில் வந்த உடனே ஞானசேகரனுக்கு வாந்தியும் மயக்கமும் வந்திருக்கு. மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் எவ்வளவு கேலி கூத்து பாருங்கள். கொஞ்சமாச்சும் நாட்டுக்குள்ளே இதுக்கு பயப்படுறாங்களான்னு பாருங்கள். நீதிக்கும் நியாயத்துக்கும் சட்டத்திற்கும் பயப்படுறானான்னு பாருங்கள். போலீஸ்காரன் எவ்வளவு அத்துமீறி ஒரு உயர் நீதிமன்றம் சொல்லி தனி விசாரணை நடக்கும்போது இவன் வரான். வெக்கம் இல்லாமல் 25 லட்சம் ரூபா ஃபைனு கட்ட சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இருந்து தான் வாங்கணும்னு, அது சம்பளத்தில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லும்போது அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நிலைநாட்டுவதற்காக அவரை வந்து தனியாக ஞானசேகரனை எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதனால் காவல்துறை அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஞானசேகரன் விஷயத்தில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. இவ்வளவு கேவலமான காவல்துறை இன்னமே நீங்கள் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ்னு சொல்லாதீங்க. மனசாட்சி இல்லாத மனிதர்கள் காவல்துறையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது. கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். ஸ்டாலின்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதன் பிறகு மனசாட்சின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பார். ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன கேட்கணும்? அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் போய் தலையிடுற? நீ ஏன் போய் கஸ்டடியில் எடுக்கிறீங்க? என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி, அதனால் உயர் நீதிமன்றம் சொல்கிறேன், இதில் தவறு நடக்கிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த 3 அதிகாரிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள வந்து வற்புறுத்தி சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. இவங்க தனியாக விசாரணைக்கு எடுப்பதன் நோக்கமே அவனை பயமுறுத்துறதுக்காகத்தான். அடித்திருப்பார்கள், சித்திரவதை செய்திருப்பார்கள். அதனால் தான் வாந்தியும் மயக்கமும் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வீடியோவை பார்த்தா சுதாரிச்சிருங்க. இவர்கள் வந்து ஞானசேகரன் வழக்கில் இருக்கும் குற்றவாளிகளை, உயர் அதிகாரிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அதற்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலினின் பேச்சை கேட்டு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக காவல்துறையில் இருக்கும் உயர் அதிகாரிகள் இந்த அத்துமீறி இந்த வேலையை செய்கிறாங்க. இவங்களுக்கு 25 லட்சம் ரூபா ஃபைன் போட்டால் பத்தாது, 1 கோடி ரூபா ஃபைன் போட்டு ஒவ்வொருத்தஞ்சு சம்பளத்துலேயும் பிடிக்க சொல்லணும் அப்படிங்கிற செய்தியை வருத்தத்துடன் பதிவு செய்யணும். நம்ம நாட்டில் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள்.
நாட்டை காக்கக்கூடியவனே காவல்துறை, அவனே இது பண்ணுறான். சிபிசிஐடி இப்போ எப்படி போட்டாங்க? வேங்கவே இல்லை. சிபிசிஐடி தனி யூனிட், அது சிட்டி போலீஸ் இல்லை. இது ஞானசேகரனை விசாரிக்கிறது சிட்டி போலீஸ். அதனால் ஞானசேகரன் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினா தான் நியாயம் கிடைக்கும். இந்த 3 அதிகாரிகளை போட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஜூனியர் ஐபிஎஸ், இந்த மேல் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு தான் ஆவாங்க. அதனால் ஞானசேகரன் விஷயத்தில் சிபிசிஐடிக்கு வழக்கம் மாற்றணும். இப்போ வேங்கவயல் சிபிசிஐடி தான் விசாரித்தாங்க. விஜய்க்கு அது கூட தெரியாது. என்னென்னா ஸ்பெஷல் மீண்டும் விசாரிக்கணுமா? மீண்டும் விசாரிக்கணும்னா சிட், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டீம்னு பேர், சிறப்பு புலனாய்வு பிரிவு. சிபிசிஐடி ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு, சிட் அது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு. அவங்க விசாரித்ததுக்கப்புறமா திருப்பி சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு எங்கே அனுப்புவீங்க? அதனால் விஜய் ஒன்றுமே இதை பற்றி, காவல்துறையை பற்றி எதுவுமே இது சட்டத்தை பற்றி தெரியாமல் சொல்லியிருக்காரு. சிபிசிஐடி தான் வந்து சிறப்பு பிரிவு, அந்த சிறப்பு பிரிவு தான் வேங்கவயலில் வந்து விசாரித்தாங்க. அப்போ ஞானசேகரன் இதை சிபிசிஐடி கையில் கொடுத்தா தான் இதில் நியாயமான இது வரும். இல்லாவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அவர்களை அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஈவன் இதில் கூட நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் இதில் கூட என்கிட்ட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பல பேர் பேசினாங்க. அதில் பல விஷயங்களை சொன்னாங்க. அது வந்து நாங்கள் ட்ரையலில் எங்களை வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உண்மையான கொலையாளிகள் தண்டிக்கப்படணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்வெஸ்டிகேஷனை சரியாக பண்ணாமல் அதில் வேறு ஆட்கள் எல்லாம் சேர்த்து பாருங்கள். இவங்களை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை விசாரிக்கக்கூட இல்லை. அவங்க குடும்பத்தில் அவ்வளோ குற்றம் சாட்டுறாங்க, ஒரு தடவை கூட விசாரிக்கலை. ஆனால் அதில் போடப்பட்ட குற்றவாளிகள் மீது சில விஷயங்களை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள்ட்ட சொன்னாங்க. அதனால் அது ட்ரையல் வரட்டும். வரும்போது யார் தப்பு செஞ்சுருக்கா, விசாரணையில் தப்பு இருந்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிச்சயம் தண்டிப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவங்க உறவினர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாருக்கும் கவலைப்படாதீங்க. எங்களை போன்றவர்கள் தப்பானவங்களை உள்ளே போட்டிருந்தா அது சம்பந்தப்பட்ட விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு நீதிமன்றத்திலிருந்து தண்டனை வாங்கி கொடுப்போம். பல விஷயங்கள் இப்போ வருது. நிறையா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நிறைய விஷயத்தை சொன்னாங்க. அதனால் இப்போ இதுலேயும் ஞானசேகரன் இதுலேயும் குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலினின் உளறல்கள். ஸ்டாலின் வந்து அரிட்டாம்பட்டிக்கு போயிட்டு அப்படியே விழுப்புரத்துக்கு போயிருக்கார். விழுப்புரம் பொன்முடி ஊரில் அங்கே போய் பொன்முடியை பற்றி பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, பொன்முடி கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துவான், துடிப்புமிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர். அவரை பற்றி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பொன்முடி மேலே ஒரு சாதாரண காலேஜில் ஒரு லெக்சரராக ஒரு சைக்கிளோடு இருந்தவர். விழுப்புரத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க. அவர் இன்று கோடீஸ்வரனாக ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியாகி இருக்கிறார். எப்படி ஆனார்? கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துனா ஒரு மகத்தான சாதனை செஞ்ச ஒரு மிகப்பெரிய மனிதர்களை நீங்கள் சொல்லலாம். உங்கள் திராவிட இயக்கத்தில் அண்ணாவை தவிர யாரையும் சொல்லணும். சரி, அண்ணாவை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா நேர்மையாக இருந்த மனுஷன். கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு சொல்லுங்கள். காமராஜரை பற்றி சொல்லுங்கள். முதல்ல சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் சொல்லுங்கள். கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்து அப்படின்னு சொல்லுங்கள். காங்கிரஸ்லேயே சத்தியமூர்த்தின்னு ஒரு நேர்மையான மனிதர் இருந்தார், அவர் சொல்லுங்கள் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்து அப்படின்னு. எம்ஜிஆர் சொல்லுங்கள் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்து அப்படின்னு. சொத்தை நாட்டுக்காக கொடுத்தாரு. அதனால் வேறு யாரையுமே தமிழ்நாட்டில் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு சொல்ல முடியாத. அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு இவர் தான் கிடைச்சாரா? பொன்முடி தான் கிடைச்சாரா? பொன்முடி என்ன வேலை பண்ணார் தெரியுமில்ல? செம்மன் குவாரியில் அவர் மேலேயும் அவர் பையன் மேலேயும் வழக்கு வந்து இடி அமலாக்கத்துறை பதிவு செஞ்சு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் விசாரித்து அனுப்பியிருக்காங்க. செம்மன் குவாரியில் மிகப்பெரிய கொள்ளையடித்து சவுதி அரேபியாவில் அவங்க பையன் பேரில் மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பித்து அதை சமீபத்தில் 100 கோடிக்கோ 200 கோடிக்கோ விற்றுருக்காருங்கிற விஷயம் வெளியில் வந்தது. அதுவும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இவரும் குற்றவாளி, இவர் மனைவியும் குற்றவாளின்னு சொல்லி 3 வருஷம் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹீஸ் அ கன்விக்டட் கிரிமினல். கன்விக்ட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தால். அதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு மந்திரியாக தொடர்ந்துருக்காரு.
அவரை போய் கடலில் இருக்க பொன்முடி கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துனா சொல்கிறவரே எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருக்கணும் ஸ்டாலின். ஆனால் ஸ்டாலின் லைட்டாக தப்பிச்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா சொன்னார், கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி நானும் அதை ஆமோதிக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறார். இந்த வீடியோவில் பாரு, கேவலமான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் பொன்முடி ஒரு பிரபல லெக்சரராக இருந்து ஒரு சைக்கிளோடு இருந்தவர் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடி இது பண்ணுறாரு, சம்பாதிச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அது என்ன ரகசியம்? அது மிக பரம ரகசியம், யாருக்கும் தெரியாது. ஆற்காடு வீராசாமி ஒருத்தருக்கு தான் தெரியும் அந்த பரம ரகசியம். கருணாநிதி ஏன் அவரை பாராட்டினார், கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு ஏன் சொன்னாருங்கிற ரகசியம் ஸ்டாலினுக்கே தெரியாது. ஆற்காடு வீராசாமிகிட்ட போய் கேளுங்க ஸ்டாலின். அதனால் கண்டபடி யார் எல்லாத்தையும் பாராட்டணும்னு நினச்சி பாராட்டாதீங்க. அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை கேவலமாக நினைப்பாங்க. இப்படிப்பட்ட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துனா சொல்பவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கணும், அதை சொன்ன கருணாநிதி அவர்கள் எவ்வளோ மோசமான மனிதராக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் சிந்திப்பாங்க. அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு நாங்கள் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது அரிட்டாம்பட்டிக்கு ஸ்டாலின் போயிருக்கார். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க முடியான்ட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களாம் சொல்லிட்டான் 15,000 பேரை கூட்டிடுவாங்க, அரிட்டாம்பட்டி மக்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு ஒன்று ஸ்டாலின் நம்பிட்டார். என்னத்தையோ பெரிய சாதனையை செஞ்ச மாதிரி. அதை ரத்து செஞ்சது மத்திய அரசாங்கம். இவங்க உரிமை கொண்டாடினாங்க தான், ஸ்டாலின் தான் அப்படின்ட்டு இவங்களுடைய வேதாந்தா குரூப்போட பேரம் பேசுனதெல்லாம் இவங்க தான். இப்போ வந்துக்கிட்டு மீசையில் மண்ணு ஓட்டலன்னு நாங்கள் தான் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அரிட்டாம்பட்டிக்கு போன உடனே அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் இல்லை, அரிட்டாம்பட்டி மக்கள் யாருமே வரல. ஆனால் அரிட்டாம்பட்டி மக்கள்லாம் எடப்பாடியை போய் பார்க்க போகிறாங்க. ஸ்டாலின் ரொம்ப கோபமடைஞ்சா மாவட்ட செயலாளர் பதவி போயிருமேன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாவட்ட செயலாளருங்க பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஊர்களில் இருந்தும் அரசு பேருந்தில் ஆட்களை ஏற்றி வந்து ஸ்டாலின் போகிற காரில் அவர்கிட்ட நின்று கையாட்ட சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாலின் வரார் வண்டியில், எல்லாம் கையை காட்டுறாங்க. அந்த பக்கம் போனோடனே எல்லாம் ஓடுறான், பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போகிறது. ஆக வரவழைக்கப்பட்ட கூட்டம். இன்னொரு வீடியோவை பாருங்கள். ஒரு வயசானம்மா எங்கேருந்துமா வந்தேன்னே எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஏதோ யார் சொன்னாங்க, அதான் 1000 ரூபா கேஸ். இன்னைக்கு என்னமோ ஒரு பிரச்சனைன்னா எங்களுக்கு தெரியாது, கொண்டியில் ஏற சொன்னா வந்தான். இப்படி ஒரு மாயையில் எவ்வளவு நாளைக்கு இந்த திராவிட மாடல் இருப்பீங்க நான் கேட்குறேன். அண்ணாதுரை உங்களுடைய தலைவர் அண்ணாதுரை இறந்த அன்னைக்கு சென்னையில் 1969 15 லட்சம் பேர் கூடினாங்க. உங்களை மாதிரி 1000 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வரல. அவருக்குன்னு தொண்டர்கள் கரெக்டாக அவ்வளோ பேரும் இது பண்ணாங்க. பல 1000 பேர் மொட்டை போட்டாங்க. அதுதான் உண்மையான செல்வாக்கு. அந்த அண்ணாதுரை போனதோடு அது முடிஞ்சு போச்சு. உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, ஸ்டாலின் உங்களை தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா என்ன பண்ணார், இவர் வந்ததுலேருந்து செயற்கையாக தனக்கு கூட்டம் கூடாதுன்னு ஒன்று மாவட்ட செயலாளரை வச்சு கூட்டம் விசில் அடிக்காது, கைதட்டுறதுக்கு ஆகாது, வெடி போடுறதுக்கு இந்த மாதிரி கூட்டமாக வருது, அத்தனையும் போலி. இந்த போலியிலேயே வாழ்க்கையை நடத்தி முடித்தார் அவர். அவருக்கு உண்மையான செல்வாக்கு என்றைக்கும் இல்லை. எம்ஜிஆர் என்னைக்காச்சும் எம்ஜிஆர் வராருன்னு சொன்னாலே அங்கே ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கூடுவான். என்னைக்காச்சும் ஸ்டாலின் வராருன்னு சொன்னால் இருக்கிறவனும் போயிடலாம். கருணாநிதிக்கும் அப்படி தான். ஜெயலலிதா வராங்கன்னா கூட்டம் தானாக கூடும். அப்படி ஒரு இயற்கையான கூட்டம் உங்கள் அப்பாவுக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் அப்பாவுக்கு செஞ்ச அதே வேலையை இன்றைக்கி வர 15,000 பேரை பக்கத்து இதுலேருந்து கூட்டிகிட்டு வரான். இது கேவலமான விஷயம் இல்லையா? என்றைக்கு தான் திருந்துவீங்க? ஒரு செயற்கையான உலகத்திலிருந்து இயற்கைக்கு வாங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது, அப்படி ஸ்டாலினை வரவேற்க ஹிந்துவுங்க அந்த இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணின பிரசாதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு செயற்கையாக நிற்க வச்சுருக்காங்க. கிறிஸ்தவத்திலேருந்து ஒரு குரூப்பை நிற்க வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்லேருந்து ஒரு குரூப்பை, எல்லாம் செட்டப். யாருமே அப்படி தனித்தனியாக நிற்கலை. எல்லாமே ட்ராமா இவங்களே உருவாக்கி
ஸ்டாலினை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இவங்க இஸ்லாமியர்கள்லாம் அவங்களுக்கு தனியாக வந்திருக்காங்க, எல்லாம் மாவட்ட செயலாளர் கூட்டிகிட்டு வந்து, கிறிஸ்தவர்கள் தனியாக வந்திருக்காங்க, இந்துவங்கள்லாம் தனியாக, இந்துவங்கள்லாம் பூஜை இதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வெக்கம் கட்டாளுங்க, நீங்கள் தான் சாமி இல்லைன்னு சொன்னாலுங்க பூஜை இதெல்லாம் வாங்கலாமா, இங்கே வச்சுருக்கலாமா? எல்லாம் பிராமணர்கள் பூஜை இதோடு வச்சுருக்காங்க. பாப்பான் தான் உங்களுக்கு பிடிக்காத, அதையும் வரவேற்பில் வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு வேலை பண்ணியிருக்காங்க, சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு ஸ்டாலின் அப்பா அப்பான்னு கூப்பிட வைக்கிறாங்க. இந்த வீடியோ பாரு. அந்த குழந்தைகிட்ட எப்போவுமே தானாக சொல்லணும். ஸ்டாலினுக்கு என்ன ஆசை, ஜெயலலிதாவை எல்லாம் அம்மா அம்மானு கூப்பிட்றாங்களே, அப்போ நம்மளை அப்பா அப்பான்னு கூப்பிடட்டும். அப்படி எத்தனை அப்பா இருப்பாங்க உங்கள் திராவிட மாடலுக்கு? தந்தை பெரியார்னு ஏற்கனவே ஈவேராவை அப்பா வாக்கிட்டீங்க, தந்தை பெரியார்னு. அப்புறம் இன்னொரு தடவை ஸ்டாலின் அப்பான்னு சொன்னால் எப்படி? ஒரு இயக்கத்தில் ஒரு திராவிட மாடலுக்கு எத்தனை அப்பா இருப்பாங்க? ஜெயலலிதா சொன்னாங்கன்னா மக்கள் சொன்னாங்க. யாரும் இதை மாதிரி கூட்டத்தை கூடி அம்மான்னு சொல்லுன்னு யாருமே சொன்னதில்லை. அது இயற்கையாக வந்த பெயர். அவர் செய்த சில திட்டங்களில் மக்கள் வந்து இதாகி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அம்மானு இயற்கையாக கூப்பிட்டாங்க. உங்களை போய் அப்பான்னு கூப்பிட்டா பொருத்தமாக இருக்குமா? நீங்கள் வந்து உதயநிதிக்கு மட்டும் அப்பாவாக இருக்கத்தான் லாயக்கு, சபரீசனுக்கு மாமாவாக இருக்க லாயக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடி நேரு இருந்தார், அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இந்திரா, அதனால் அவர் இப்போ குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் கூட நேரு அப்பான்னு கூப்பிடல. ஏன்னா அப்பாங்கிற பட்டம் ஒரு புனிதமான பட்டம், ஒருத்தர் தான் இருக்க முடியும். எந்த யாருக்குமே ஒரு அப்பாங்கிறவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அம்மாங்கிறவங்க வந்து பாசத்தில் சொல்கிறது. எத்தனையோ பேர் மனைவியவே அம்மானு கூப்பிடுவாங்க, தாயை அம்மானு கூப்பிடுவாங்க. ஆனால் அப்பா அப்படி இல்லை. மகளை தவிர வேறு யாருமே வந்து அவங்களுக்கு வந்து அப்பான்னு கூப்பிட்றது ஒருத்தர் தான், மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும். அது தெரியாமல் ஸ்டாலின் வந்து அப்பா செயற்கை அவங்கள கற்ற வச்சுருக்காங்க. நேருவை விரும்பின குழந்தைகள் கூட சச்சா நேருன்னு தான் சொல்லும், நேரு மாமான்னு தான் சொல்லும், நேரு அப்பான்னு சொன்னதில்லை. அப்பாங்கிறது அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம். அது ஸ்டாலின் போன்ற உங்களுக்கு அந்த பட்டம் வந்து பொருத்தமானது இல்லை. காரணம், நீங்கள் பண்ணின அநியாயம், அட்டூழியம், ஊழல் இதெல்லாம் மாதக்கணக்கில் பேசணும். அப்படிப்பட்ட உங்களை யாருமே தந்தையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி உங்களுக்கு ஒரே அப்பா தான் பொருத்தமான அப்பா, கருணாநிதி. நீங்கள் உதயநிதிக்கு பொருத்தமானவர், அதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அப்பா என்ற பட்சத்தை சூட்ட வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு அடுத்த செய்தியாக சொல்லணும். அடுத்த ஸ்டாலின் ஒன்று சொல்கிறாரு, அவருக்கு 2 ஆசை இருக்கான். ஒன்று நம்பர் 1 முதலமைச்சர்னு அவர் பேர் வாங்கிறத விட தமிழ்நாட்டை நம்பர் 1ன்னு ஆக்கணும் அப்படிங்கிறது. நம்பர் 1 முதலமைச்சர் அப்படின்னு அவர் பேர் வாங்குறத விட நம்பர் 1 தமிழ்நாடு அப்படின்னு பேர் வாங்கணுமா ஸ்டாலின் சொல்லி. ரெண்டுமே நடக்காது, அவர் கனவு பலிக்காது. நம்பர் 1 முதலமைச்சர்னு அவர் பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா நம்பர் 1 இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்கானா முதலமைச்சர்லாம் ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கார். சந்திரபாபு நாயுடு அவங்க ஆந்திராவை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணுன்னு இரவு பகலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நீங்கள் ஞானசேகரன் மாநில எப்படி காப்பாற்றுறதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு. நீங்கள் எப்படி நம்பர் 1 முதலமைச்சராக முடியும்? நம்பர் 1 தமிழ்நாடு ஆக்கணும்னு ஒரு 9 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டா எப்படி நம்பர் 1 தமிழ்நாடு ஆகும்? நீங்கள் ஆட்சி இருக்கும் முறை அதுவும் சாத்தியமில்லை. அடுத்தது, இது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லக்கூடாதான், திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லணுமா? ரெண்டுமே அசிங்கம். இது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லி தற்பெருமை தெரிவிக்கிறத விட, தற்போது தெளிக்க எவ்வளவு, ஆனால் தெளிக்க விரும்பல. அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்ததில்லை, வரவும் வராது. ஏன்? பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிட மாடல் ஆட்சின்னு தான் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் ஆட்சின்னு சொன்னாலும் மக்கள் வந்து காரி துப்புவாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண வேலை எல்லாம் அப்படி. ஒவ்வொரு மந்திரியாக ஜெயிலுக்கு போகிறான், கள்ளச்சாராயம் கரைபுரண்டு ஓடுது, குற்றச்செயல்களில் பண்ணுறவன் பூரா உங்கள் கட்சிக்காரன், அவனை காப்பாற்ற வரிந்து கட்டி கொண்டு நிற்கும் ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்லுவான் திராவிட மாடல் ஆட்சின்னு, ஸ்டாலின் ஆட்சின்னு? திராவிட மாடல்னாலே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டு தமிழ்நாடு. அதனால் ரெண்டையுமே உங்கள் கனவு பலிக்காது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு அடுத்த செய்தியாக சொல்ல விரும்புகிறோம்.
தமிழ்நாடுங்கிறது பேர் சூட்டுனது திராவிட மாடலாம் பார்த்துக்காங்க. திராவிடம் தான் நமது தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்காங்க நான் சொல்கிறது. 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு அப்படின்னு பேரை மாற்றி தீர்மானம் கொண்டு வந்தார் அண்ணாதுரை. அது நிறைவேறிச்சு. இதை இந்த குரூப் திராவிட மாடல் நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேரே வச்சோங்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே பாரதியார் இறந்து போயிட்டார். 47க்கு முன்னாடியே இறந்துட்டார். இந்த குரூப்பு 67 தான் தமிழ்நாடுன்னு சொன்னான். அந்த பாரதியாரின் பாட்டில் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேனார அந்த செந்தமிழ் நாடுங்கிறத பேரை வச்சது யார்? பாரதியார். அதை பார்த்து காப்பி அடித்தது யார்? திராவிட மாடல். வெக்கங்கட்டதனமாக பாரதியார் தான் சொன்னார். அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு திராவிட தமிழ்நாடுன்னு வச்சுட்டு நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு வச்சுட்டோன்னு ஊரை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் எவ்வளோ பொய் பேசுகிறார், திராவிட மாடல்னு சொல்லி அவ்வளோ வேணும் என்னென்ன பொய்யை மக்களுக்கு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தது திருமா சொல்கிறார், சீமான் பாஜகவோட கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிட்டாராம். இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது. யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் ஆனாங்கங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. திருமாவளவன் பட்டியலினத்த மக்களின் உயர்வு முன்னேற்றத்துக்காக கட்சி ஆரம்பித்தார். ஆனால் தினமும் பெரியார் ஈவேராவை பற்றி தானே அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ திரும்ப யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார்? திராவிட மாடலுக்கும் திமுகவுக்கும் பணத்தை வாங்கிக்கிட்டு ஈவேராவின் பெருமை பேசும் நீங்கள் திமுகவுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர். நீங்கள் போய் சீமானை வந்துக்கிட்டு பாஜகவுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்ல முடியுமா? ஈவேராவை திட்டுனா அவங்க பாஜகவில். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, பல விஷயத்தில் திராவிட மாடலுக்கு துணை நிற்கிறாரு. இயேசுங்கிறது ஈசன்கிறது இயேசுவிலிருந்து வந்தது தான்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர்? புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்தது சனாதனத்தை பற்றி ஊருக்கு போய் சனாதனத்தை திட்டுறாரு. அப்போ இவர் யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர்? திகாவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர். திருவள்ளுவரை அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாரு. இப்போ புரியுதா யாருக்கு கொள்கை பரப்பு செயலாளர்? திருமாவளவனுக்கு சொல்கிறேன், திமுகவின் அடிமை நீங்கள். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் மட்டுமல்ல, அவர்களின் பாதங்களில் விழுந்து கொண்டிருக்கும் நபர் நீங்கள். அவர்கள் கொடுக்கும் பணத்திற்காக கையேந்தி கொண்டு நிற்பவர் நீங்கள். நீங்கள் போய் மற்றவங்களெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற அடுத்த கருத்தா திருமாவளவனுக்கு பதில் சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது அவர் ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லி, ஒரு தலித் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும் அப்படி. நல்ல விஷயம்தான். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சராக வரணுங்கிறத எந்த ஜாதியுமே நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சராக, அது தலித்தாக இருந்தாலும் சரி, இல்லை பிற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிராமணர்களாக இருந்தாலும் சரி வரவேற்கிறோம். ஒரு தலித் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல மனிதர் வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டிலேயே தலித் இதை சேர்ந்தவர் கக்கன். அவரை மாதிரி இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவரை காமிக்க சொல்லுங்கள் தலித்தில் இருக்கக்கூடியவங்களை. தலித் மக்களுக்கு முன்னேற்றத்துக்காக எளிமையாக ஊழல் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் உருவாகலையா? கக்கனுக்கு பிறகு இந்நேரம் கக்கன் இருந்திருந்தால் கக்கன் முதலமைச்சராக இருப்பார். காரணம், அப்பழுக்கற்ற மனிதர். அவரை தலித்தா யாருமே பார்க்கல. நல்ல மனிதர், நல்ல இதயம் கொண்டவர், சுத்தமானவர், தூய்மையானவர்னு தான் பார்த்தாங்க. அங்கே ஜாதி வரல. மாயாவதியை உத்தரப்பிரதேசத்தில் உயர் ஜாதிக்காரவங்க பிராமணர்கள்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குனாங்க. காரணம், அவங்க நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செஞ்சால் தலித்துங்கிறது இது அடையாளமெல்லாம் போயிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித்து தலைவர்கள்லாம் நீங்கள் எப்படி இதாக இருக்கீங்க? மற்ற மக்களை அவர்கள் உள்ளத்தில் இடம்பெறக்கூடிய அளவுக்காக இருக்கீங்க. எம்ஜிஆர் வெளி மாநிலத்திலிருந்து வந்தார், அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓட்டு போட்டாங்களே. எப்படி போட்டாங்க? அதனால் சிறிய ஓமந்தூரார் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியார் சமூகத்தை சேர்ந்தவர், மைனாரிட்டி. அவர் இன்றைக்கும் பேரோடு இருக்கார். அவர் பேரில் ஆஸ்பத்திரியை வைக்கிறாங்கன்னா பார்த்துக்காங்க. அது மாதிரி நல்ல விஷயங்களை செய்து நல்ல தலைவர்களாக உருவாகி வாருங்கள். உங்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறோம். கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கட்சிகளோடு போய் பேரம் பேசி பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சிகளுக்கு இது ஒருதலை காதலெல்லாம் உருவாக்கி இப்படி சமுதாயத்தில்
ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தலித் தலைவர்கள். நல்ல தலித் தலைவர்களை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கக்கன் போன்ற ஒரு தலைவரை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி வரட்டும், வரவேற்கிறோம். தலித் என்பதற்காக ஒருத்தர் முதலமைச்சராகணுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தலித் என்ற போர்வையில் கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாட்டை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. அதனால் கவர்னர் சொல்வது நல்ல கருத்து. ஆனால் கவர்னர் ஒன்றை சிந்திக்க தவறிவிட்டார். நல்ல மனிதன் தலித்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிந்திக்க விட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தலித்து தலைவர்கள் சுயநலம் பிடித்தவர்களாக நாட்டை கொள்ளையடிக்கணும் என்ற எண்ணத்துடன் மத மோதலையும் ஜாதி மோதலையும் உருவாக்கக்கூடிய தலைவர்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அம்பேத்கர் மாதிரி ஒரு தலைவர் வர சொல்லுங்கள். மலர் படுக்கை போட்டு வரவேற்கிறோம். அதனால தான் சொல்லும். அதனால் வெறும் தலித் என்பதற்காக ஒருவரை தமிழ்நாட்டு முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது. தலித்தாக இருந்தாலும், வேறு ஜாதிக்காரர்களாக இருந்தாலும், வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நல்ல மனிதர்களாக உள்ளவர்களைத்தான் நாட்டுக்கோ மாநிலங்களுக்கோ தலைமை தாங்க நாம் அனுமதிக்க முடியும். அப்போ தான் மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த கருத்து, வெற்றிமாறன் உங்களுக்கு தெரியும். அவர் சீமானை பற்றி சொல்லியிருக்கேன். நான் சீமானுக்கு வரிந்து கட்டி கொண்டு ஆதரவு கொடுக்குறேன்னு நினைச்சிடாதீங்க. உண்மை இருந்தால் ஆதரிப்போம். இதே சீமான் நாளைக்கு தவறு செய்தால் அவரை விமர்சிக்க தயங்க மாட்டோம். வெற்றிமாறன் அவர் சொல்கிறார், சீமான் அவருடைய போக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. உங்கள் போக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. 3 இருக்கீங்க. வெற்றிமாறன் 3, ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், நீங்கள் நாட்டையே குட்டிச்சவராக்கிடுவீங்க. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டை படங்களை எடுத்து ஜாதி பிரிவினையையும் ஜாதி வெளியையும் தூண்டிவிடும் நீங்கள் சீமான் நாட்டில் இதை உருவாக்குவார்னு பேசலாமா? ஈவேராவை பற்றி பேசிட்டா நாட்டில் வெளியே அமைதி போயிடுமா? ஈவேரா நல்ல மனிதர் இல்லையே. ஈவேராட்ட உள்ள நல்ல குணங்களை சொல்லுங்கள். சும்மா ஊரை ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தலித் மக்களுக்கு போய் பாடுபடுங்க. வெற்றிமாறனை சொல்கிறேன். சும்மா ஈவேராவுக்கு தூக்கி கொடி பிடிக்காதீர்கள். கற்பனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மை விஷயம்னு சொல்லி பொய்யாக படத்தை எடுத்து ஜாதி மோதல்களையும் ஜாதி வெளியையும் தூண்டிவிடும் வெற்றிமாறன் போன்றவர்கள் சீமானை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மாரி செல்வரன் உண்மை கதைன்னு போட்டுக்கிட்டு உள்ள கற்பனை விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு எத்தனை விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை வேங்கவேல் தப்பிச்சு. இல்லைனா அது வேறு ஜாதிக்காரன் தான் பண்ணுனான்னு ஒரு கற்பனை கதையை கட்டி உங்களுக்கு தலித் மக்கள் மத்தியில் ஒரு ஜாதி வெறியை உருவாக்கி மற்ற ஜாதிக்காரர்கள் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜாதி வெறியை உருவாக்குவது தான் இந்த கூட்டணியின் வேலை. திருமாவளவன், வெற்றிமாறன், ரஞ்சித்து, மாரி செல்வம் அவங்க 4 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தவறான வழிக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகத்தான் ஒரு கூட்டணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை கூட்டணியை விட ஆபத்தான கூட்டணி. இவர்களை ஜாதியை பார்க்காதீங்க. இவர்கள் இவர்களுடைய எண்ணம் என்னங்கிறத பார்த்து அத்தனை கட்சிக்காரங்களும் புறக்கணியுங்கள். பாஜக, அதிமுக எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறேன். திமுக அவனுக்கு அறிவியல் சொல்ல முடியாது. திமுகவே நல்ல மனுஷங்க இருந்தால் அவங்க இந்த அறிவியலை ஏற்றுக்கங்க. இவர்களை புறக்கணியுங்கள். இவர்கள் படம் ஓடக்கூடாது. தலித் மக்களுக்கும் சொல்கிறேன், ஆபத்தானவர்கள் இவர்கள். கிருஷ்ணசாமியில் நம்ம ஜான் பாண்டியன்மெல்லாம் அவங்களுடைய நோக்கமெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. எல்லா மக்களையும் அரண்மனைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பொது தொகுதியில் ஒரு ரிசர்வ் தொகுதியில் அவங்க நிற்கும்போது எல்லா மக்களும் தானே அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. தென்காசியில் நின்னார் ஜான் பாண்டியன். எத்தனையோ மற்ற ஜாதிக்காரங்க அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே. கிருஷ்ணசாமிக்கும் எத்தனையோ மற்ற ஜாதிக்காட்டுக்காரவங்க ஓட்டு போடுறாங்க. காரணம் அவர்களுடைய அணுகுமுறை வேறு. அவர்களுடைய அணுகுமுறை அரசியல் அணுகுமுறை. இவர்களெல்லாம் ஜாதி வெறியை தூண்டிவிட்டு சமுதாயத்திலே குழம்பிய கொட்டையில் மீன் பிடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள். வெற்றிமாறன் போன்றவர்களுக்கு சீமானை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதி இல்லை என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.